Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 120 அதிகாரம் 1 இறைவசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. நம் சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவர் மீது மிகவும் பற்றுள்ளவராகவும் அவர் மீது அளவு கடந்த இறை அன்பை வைத்திருந்தார். அதனால்தான் அவர் நெருக்கத்தில் இருந்தபோது கூட ஆண்டவர் செவி கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை நெருங்கி போகும்போது நமக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் அவர் நீக்கி போடுவார். தாவீதையும் அப்படிதான் ஆசீர்வதித்தார். தாவீது நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக ஒரு உதாரணத்தை வைக்கவே ஆண்டவர் இந்த கிருபையான செயல்களை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இன்றைக்கு நாமும் கூட ஏதோ ஒரு நெருக்கத்திலே ஏதோ ஒரு ஆபத்திலே நாம் சிக்கி தவிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஜெபிக்கும் ஜெபத்துக்கெல்லாம் நான் செவி சாய்த்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுக்கு சகலவித பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் பக்குவத்தை அடைந்தார். இறுதியாக இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கி நம் வாழ்க்கையிலே கூட நாம் சிறுமைப்பட்டு இருக்கலாம், நம் வாழ்க்கையிலே நாம் வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த நாளிலே அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் கூட தாவீது போல விசுவாசத்தை பின்பற்றுவதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, தாவீதுக்கு உண்டான விசுவாசத்தை போல எங்களுக்கும் அதே விசுவாசத்தை நீர் கட்டளையிடுவாராக. மீது அதிக இறை அன்பிலே நாங்கள் தாகம் கொண்டவர்களாக இருக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. தாவீது எப்படியாக விசுவாசித்தாரோ அப்படியாக நாங்களும் விசுவாசிப்பதற்கு உமது ஜீவனுள்ள வார்த்தையை மிகுதியாக பிடித்து கொள்வதற்கு தேவ கிருபை செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை எப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அதையெல்லாம் நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. ஆண்டவரை ஸ்தோத்திரத்தாவை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உமது சித்தமாக எதை நினைக்கிறீரோ அது எங்களுக்கு இருக்க கடவுது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையில்லை என்று நீ நினைக்கிறீரோ அதையெல்லாம் நீர் எடுத்து போட சர்வ வல்லமை படுத்தவர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். ஸ்தோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Now you are watching New Eden TV.